பிரிஞ்சு போன உறவுகளை நெருங்க விடாதீங்க. மீண்டும் வலிகளை தந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நெடு நாட்கள் ஆகாது. இப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தான் தரும். பிரிஞ்ச உறவுகள் எப்போதுமே உங்களுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சேர்ந்துடக்கூடாதே அப்படின்னும் சிலதும், சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சிலதும். பிரிஞ்ச உறவு என்றைக்குமே உடஞ்ச கண்ணாடிக்கு சமமானது தான். அதை அப்படியே விடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சில சமயத்தில் சேர்க்கிற கைகளை அது காயப்படுத்திடும். எல்லா உறவுமே கண்ணாடி மாதிரி தான், அது உடையிற வரைக்கும் அது ஒரே முகத்தில் தான் இருக்கும். எப்போ உடையுதோ அப்போ தான் அதோட முகங்கள் பல மாதிரி இருக்கும். ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மோசமாக நடத்திடாதீங்க. ஏன்னா அழகான கண்ணாடி கூட உடைஞ்சதுக்கு அப்புறம்தான் கூர்மையான ஆயுதமாக மாறுது. நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருத்தங்க உங்களை வெறுக்கிறாங்க, காயப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா மௌனமாக கடந்துருங்க. உங்களோட வலியை அவங்களுக்கு தர வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. நீங்கள் என்னதான் வெளியில் சிரித்தாலும் தனிமையில் இருக்கும்போது தான் தோணும், உங்களோட கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. வலி கொண்ட இதயங்கள் எப்பவுமே மொழிகளால் இல்லை, மௌனங்களையே பதிலாக தரும். கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டுன்னு வருது அப்படின்னா உங்களோட மனம் பல காலமாக ரணமாய் கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ரணமாகாத மனசு பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் சட்டுன்னு கோவப்படாது, அழுகவும் செய்யாது. ஒரு பெண்ணோட பேச்சில் நியாயம் இருக்கும்போது அவளோட சத்தம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பொண்ணு கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா அப்படின்னா நீ கத்துனா அது உண்மையாகாது அப்படின்னு ஒரு சில பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நிறைய பேர் இங்கே புரிஞ்சுக்கிறதே இல்லை. உடஞ்சி போகிற அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் கூறி மனசை ஒட்ட வைக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. இதை உங்களை காயப்படுத்தின உறவுகளுக்கு சொல்லிடுங்க. உலகத்தில் உண்மையான அன்புக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு தான் கண்ணீர் துளிகள். வலியை தாங்கிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா வலிகளே இங்கே வாழ்க்கையாயிடும். யாருக்காகனாலும் கண்ணீர் விடுங்க, ஆனால் யாராவது துடைக்க வருவாங்க அப்படின்னு கண்ணீர் விடாதீங்க. புரியாத வார்த்தையானது இருந்தும் பயனில்லை. அன்பை புரியாதவங்க கூட புரியாத வாழ்க்கையை வாழ்ந்தும் பயனில்லை. ஒருத்தரால் அதிக அன்பை நம்மளுக்கு தர முடியும்னா அவங்களால அதே அளவுக்கு நம்மளுக்கு வலியையும் தர முடியும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இங்கே ஆவேசத்தோட பேசுகிறத விட கொஞ்சம் பொறுத்து போகிறதே நல்லது. காயப்படுத்தினவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக, உங்களோட நிம்மதிக்காக. புரிதலானது இருந்தால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். மற்றபடி அன்புலாம் இங்கே உபயோகப்படுறதில்ல. கஷ்டமாக இருந்துச்சுன்னா இவங்க ஏன் இப்படி அப்படின்றத விட இவங்க இப்படி தான் அப்படின்னு நினச்சி விலகிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ளணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. நம்ம ஒதுங்கி நின்னாலே சில சமயத்தில் பிரச்சனை நம்மளை விட்டு தானாகவே விலகி சென்றிடும். சில பேருக்கு விளக்கம் கொடுக்கறத விட சில பேர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. சில பேர் நம்மளை காயப்படுத்தாத போது நம்மளுக்கு வராத வழி கூட அதை அவங்க நியாயப்படுத்தும் போது நம்மளுக்கு வரும். நம்மளோட மௌனத்தை புரிஞ்சுக்காத ஒருத்தங்களால அநேகமாக நம்மளோட வார்த்தைகளையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களோட அன்பு போலின்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் அதை நிரூபிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. வழியோட கடந்துருங்க. நம்மளை புரிஞ்சுக்காத யாருமே நம்மளுக்கு தகுதியானவங்க இல்லை. புரிஞ்சுக்கிட்டா கோபம் கூட அர்த்தமுள்ளதா தெரியும், புரியலைன்னா அன்பு கூட அர்த்தமற்றதா தெரியும். கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயுமே இதே மாதிரி ஒரு பர்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பிரிஞ்சு போன உறவுகள்